friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து குக்கர்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன். பாருங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள், ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு காஞ்ச மிளகா, 2 ஏலக்காய், மெழுகு வந்து ஒரு ½ டீஸ்பூன், கிராம்பு வந்து 3, பட்டை 2. இப்போ இதை வந்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் இதில் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு ½ கிளாஸ் தண்ணி. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஸ்டவ்ல வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லயே 2 விசில் அளவுக்கு வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். கடாயிலேயே நல்லா இந்த தண்ணியில் சுண்டு வரட்டும், அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. தண்ணியில் நல்லா சுண்டுச்சு. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த கறி பீஸில் இப்படி ஒடிச்சு விடுங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் ரோஸ்ட் ஆகும்போது. எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நேற்று சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ பெரிய பீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துக்குது. நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா டெண்டராக இருக்குது. சிக்கனு பெப்பரு எல்லாம் போட்டு சூப்பராக வந்துக்குது. இது தால் சாப்பாட்டுக்கும் ரசம் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸி பண்ணதுக்கு அண்ட் ரொம்ப டேஸ்ட் இருக்கும்.
குட் ஜாப். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. தேங்க்யூ, பாய்.